கடந்த வாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்த அதோனியா என்பவன் அந்த பலிபீடத்தினாலே மரணத்தில் இருந்து காக்கப்பட்டான் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் யோவாப் என்கின்ற மனிதன் அதோனியா செய்ததை கண்டு அவனும் தேவனுடைய அதே ஆலயத்தில் இருக்கிற அதே பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து மரணத்திலே இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்த போது அந்த பலிபீடத்தில் தானே அவனுடைய சொந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவன் கொலை செய்யப்பட்டான். ஏன் தேவனுடைய பலிபீடம் ஒருவனை ரட்சிக்கிறது, இன்னொருவனை பாதுகாக்காமல் போய்விடுகிறது, மரணத்திலே இருந்து காக்காமல் போய்விடுகிறது என்று நாங்கள் கவனித்தோம். திரும்பவும் அதை கேட்க விரும்புகிறவர்கள் என்று அந்த யூடியூப்பில் அந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு தேவனுடைய அதே ஆலயத்தில் கூடாரத்தில் இருந்ததான இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மானிட்டரை மட்டும் கூட்டுங்க. மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. த ஆர்க் ஆஃப் த கவனன்ட். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் வைக்கப்பட்டு இருந்தது. அது தேவனுடைய கற்பனையின் அடிப்படையில். முதலாவது, சீனாய் மலையிலே தேவன் தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்த 10 கற்பனை, 2 கற்பலகையில் எழுதப்பட்ட 10 கற்பனை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. இரண்டாவதாக 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்தின் அப்பம் மன்னாவை கொடுத்து போஷித்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே கர்த்தர் வைக்க சொன்னார். மூன்றாவது, அவருடைய ஆசாரிய ஊழியத்துக்கென்று தேவன் தெரிந்து கொண்ட ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதையும் அந்த இடத்திலே அதுக்குள்ளே வைக்க சொன்னார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இவைகள் வைக்கப்பட்டதின் பின்பதாக அது மூடப்பட்டது. அதை எவருமே திறந்து பார்க்க கூடாது என்றும் தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய கூடாரத்தில் 3 பகுதிகள். முதலாவது பகுதி பரிசுத்த வெளிப்பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரங்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் ஆசாரியர்களுக்கு தேவனுக்கென்று கொடுக்கின்ற பலிகள், ஆட்டுக்கடாக்கள், மாட்டுக்கடாக்கள், இவைகள் பலியிடப்பட்டது. பெரிய சத்தம், தண்ணீர், இரத்தம் இவைகள் காணப்பட்ட ஒரு இடம். அதுக்கு அடுத்த பகுதி பரிசுத்த ஸ்தலம். வெளியில இருக்கிற சத்தம் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கேட்கப்பட மாட்டாது. அதில் சமூகத்தின் அப்பத்தினுடைய மேஜை இருந்தது, குத்து விளக்கு இருந்தது. இவ்விதமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் மாத்திரம் போகலாம். அதன் பின்பதாகத்தான் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் உட்பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்துக்கு ஒரு முறை 7 நாட்கள் தன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி மாட்டுக்கடாக்களையும் பலிகளாக செலுத்தி அதன் பின்பதாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளே ஆயத்தத்தோடு போனால் அவன் உயிரோடு திரும்பி வருவான். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் அங்கே கர்த்தருடைய மகிமையிலே
அடிக்கப்பட்டு செத்து போய் விடுவான். மானிட்டரை கொஞ்சம் கூட்டுங்க. இந்த நாம் பொதுவாக தேவனுடைய மகிமை என்று நாம் பேசுகின்ற போது எல்லாருக்கும் தெரியும், அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னமாய் இருந்தது. அந்த பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கே தேவனுடைய பிரசன்னம் விளங்கினது. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவனுடைய பிரசன்னம் அந்த பெட்டிக்குள்ளே காணப்பட்டது என்று நாங்கள் நினைக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே அவர்கள் அந்த பிரசன்னத்தை தூக்கி சுமந்தார்கள் என்று நாம் பரம்பரையா ஆவிக்குரிய திருச்சபையிலும் சரி, மெயின்லைன் திருச்சபைகளிலும் சரி, இதுதான் நமக்கு போதிக்கப்பட்டது. ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் வேதத்தை நாம் சரியாக கவனித்து பார்த்தால், ஆண்டவர் அந்த பெட்டிக்குள்ளே அவருடைய மகிமை காணப்பட்டது இல்லை. அந்த பெட்டிக்கு மேல ஆண்டவர் சொன்னார், அந்த பெட்டியை ஆசாரியர்கள் தோளிலே சுமந்து போக வேண்டும். வாகனங்களிலேயோ கரத்தைகளிலேயோ போட்டு அதை கொண்டு போகக்கூடாது. ஆசாரியர்கள் தங்கள் தோள்களிலே அதை சுமந்து கொண்டு போக வேண்டும். போட்டீங்களா அந்த ஆசாரியத்தை? அப்படிதான் கொண்டு போக வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருந்தார்கள், வைக்கப்பட்டிருந்தார்கள். சிலதான் 4 சிறகுகள். 2 சிறகுகளினாலே அவருடைய தலையை மூடிக்கொண்டு, அடுத்த 2 சிறகுகளினாலே தங்கள் கால்களை மூடிக்கொண்டு, அதாவது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே மனிதனுடைய மாமிசம் காணப்படக்கூடாது. அதான் ஆண்டவர் ஆசாரியனுக்கு சொன்னார். நீங்க நம்புவீங்களோ தெரியாது, ஆசாரியனுக்கு நீ எந்த சமூகத்துக்குள்ள நீ வரும்போது நீ அண்டர் பேண்ட்ஸ் போடணும் தெரியுமா? அந்த அளவுக்கு டீட்டெயிலா. ஏன்னா அவர்களுடைய அங்கி வந்து மேல இருந்து கீழே வரைக்கும்ல. அப்ப கீழே இருந்து பார்த்தா என்ன தெரியும்? கால் தெரியும் இல்ல, வலிமையா தோல் தெரியும் இல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆசாரியனை பார்த்து, நீ சண நூலினால் செய்யப்பட்ட ஒரு அண்டவையார போடணும். வளமையா சொல்ல போனால் பிரிசன்ல இருக்கிற கைதிகள் உடுப்பாங்களே, அதை போல நாரினால் கட்டப்பட்ட அது போட்டிருக்கணும். உள்ள அவர்கள் வேற வஸ்திரம் தரித்திருக்கணும். அதுக்கு மேலதான் ஆசாரியனுடைய வஸ்திரம் போடணும். அதுக்கு மேல ஏபோத்த போடணும். எந்த விதத்திலும் அந்த முகத்தை விட எந்த விதத்திலும் மனிதனுடைய சரீரம் மாம்சம் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது, காண்பிக்கப்பட முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நீங்க பரலோகத்துக்கு போனீங்கண்டா அங்கே ஒரே ஒரு சத்தத்தை கேட்கலாம், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. கணக்கு பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறார் அவர், மாளிகை. அங்கே போயிட்டு நான் குஸ்னியில் சமைச்சு சமைச்சு விதவிதமாக சாப்பிட்டு கொண்டிருப்பேன். இல்லையா, அப்படி இல்லை. அங்கே இரவும் பகலும் ஆராதனை மட்டும்தான் இருக்கு. இரவும் பகலும் தேவனை அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் தரிசித்து கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு காரியம், வார்த்தை தான், பரிசுத்த. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. இதுதான் அந்த தேவனுடைய மகிமை. அந்த மகிமையை ஷக்கினா மகிமை என்று வேதம் அழைக்கிறது. அந்த மகிமை இன்று நாம் பேசுகின்ற அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் வேறே, தேவனுடைய மகிமை ஷக்கினா மகிமை வேறே. ஏன்னா சபை இன்றைக்கு எல்லாத்தையும் குழப்பி அடிச்சிச்சு.
அபிஷேகம் தான் மகிமை என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அபிஷேகம் மனிதர்களுக்கு, மனுஷர்களுக்கு தேவன் தம்முடைய பணியை செய்வதற்காக கொடுக்கின்ற ஒரு அபிஷேகம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்கின்ற தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்கு பேர் அபிஷேகம். ஆனால் அந்த அபிஷேகம் தேவனுடைய சக்தினாய் மகிமை அல்ல. அது மகிமை அல்ல, அது வேற. அந்த மகிமைக்கு முன்னால எங்களால லேசாக நிற்க முடியாது. யாராலே நிற்க முடியாது. தகுதி வேணும். அந்த மகிமை காலத்துக்கு காலம் மாத்திரம் சபையின் மேலே, தேசங்களிலே ஆங்காங்கே தேவன் ஊற்றுகிறார். அது ஒரே காண மாட்டீங்க. நாங்கள் ஒரே வாஞ்சிக்கிறோம், அதுக்காக நாங்கள் ஒரே கேட்கிறோம். ஆனால் நாம் மிகுந்த தியாகத்தோட, மிகுந்த ஆயத்தத்தோட சபையாக நாம் வாஞ்சித்து வேண்டிக் கொண்டால், எங்களை பரிசுத்தப்படுத்தி 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 இரவும் பகலும் விடாமல் தேவனை தேடிக்கொண்டு இருந்த அந்த கூட்டத்தின் மேலே கர்த்தருடைய மகிமை இறங்கும். அது ஷக்கீனாய் மகிமை. அமெரிக்காவிலே அசுசா என்று சொல்லப்பட்ட ஒரு வீதியிலே ஒரு 14 சேமோ என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவர் 7 வருஷம் ஜெபித்தார் இந்த மகிமைக்காக. அதன் பின்பதாக அவருடைய சபையிலே சொன்னார். அவர் ஒரு ஆங்கிலிக்கனாக இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு வாலிபர்கள் கொஞ்சம் வேண்டும் ஜெபிக்க. ஒரு 7 வாலிபர்கள் வந்தார்கள். ஒரு 24 சகோதரிகள் வந்தார்கள். 17 சகோதரர்கள் வந்தார்கள். இரவும் பகலும் ஜெபிக்கும் போது தேவனுடைய மகிமை அந்த இடத்தை, கூடாரத்தை மூடிற்று. தேவனுடைய மகிமை இறங்கினால் மனிதர்களால் நிற்க முடியாது. அத்தனை வருஷம் உபவாசத்தோட ஜெபத்தோட இருந்த தேவ பிள்ளைகளுக்கு கூட அந்த இடத்துல நிற்க முடியலை. அந்த மகிமை இறங்கினதுமே அன்று ஜெபித்து கொண்டு இருந்தவர்கள் 5 மணத்தியாலம் அந்த மகிமையிலே அவர்கள் விழுந்தார்கள். அவங்களுக்கு உணர்வே இல்லாமல், எந்த விதமான அசைவு இல்லாமல் அந்த மகிமையிலே செத்து போனவர்கள் போல கிடந்தார்கள். யோவான் ஆவியிலே கர்த்தருடைய நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தேவனுடைய மகிமையை கண்டு அவன் சொன்னான், நான் செத்தவனைப் போல நான் விழுந்தேன், எழும்பவே முடியாது. அதுதான் தேவனுடைய ஷக்கீனாய் மகிமை. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்த தேவனுடைய இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே அந்த மகிமை இருக்கவில்லை. நான் சொன்ன இந்த பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் 2 சிறகினாலே தங்கள் முகத்தையும் 2 சிறகினாலே தங்கள் கால்களையும் மூடிக்கொண்டு அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். என்றால் அந்த பிரசன்னத்தில் கண்ணை கூட திறந்து பார்க்க இயலாது. சவுல் சபையை துன்பப்படுத்தும்படிக்காய் நேர்த்தருவிலே போய்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சந்தித்தார். எதனால சந்தித்தார்? அபிஷேகம் சந்தித்ததா? இல்லை, கர்த்தருடைய ஷக்கீனாய் மகிமை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தேவனுடைய the glory of Shekinah glory, தேவனுடைய சக்கினாய் மகிமை அவனை சந்தித்தது. அந்த மகிமை அவன் கண்டதுமே அவன் குதிரையில இருந்து தூக்கி எறியப்பட்டான். 1. 2, அவருடைய அந்த மகிமையை பார்த்து அவருடைய கண்கள் குருடாயின. அதனாலதான் நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உடைய மகிமையை காட்டுங்க, மகிமையை காட்டுங்க, மகிமையை காட்டுங்க நாங்கள் ஜெபித்தாலும் இன்று வரைக்கும் நாங்கள் காண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னண்டா, அந்த மகிமையை கண்டு நாங்கள் உயிரோடு வாழ முடியாது. அந்த மகிமையை கண்டு நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க இயலாது. ஆராதனை நடத்துகிற மாதிரி நடத்த இயலாது. அந்த அசுசா என்கின்ற அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த தேவனுடைய மகிமை இறங்கின போது
அந்த கட்டிடத்துக்கு மேலாக ரோட்டால் போகிறவங்க எல்லாம் பார்க்கக்கூடியதா 7 வருஷம் ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. அதுதான் அந்த மகிமை. ரோட்டால் போறவங்க ஒரே சந்தர்ப்பத்தில் 100 பேர் அந்த வல்லமையில ரோட்ல அவர்கள் தேவனுடைய வல்லமையால் தாக்கப்பட்டவர்களாய் விழுந்து கிடப்பார்கள். அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த அனுபவம் வேண்டும். இன்று இருக்கிற சபை இந்த அனுபவத்தை கண்டதில்லை. எப்போனாலும் ஆரம்ப காலங்களில் ஒரு துளியை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த ஒரு துளி ஆராதனையில் ஒரு தேவனுடைய சக்கினை மகிமையின் ஒரு துளியை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். உண்மையான ஆராதனையில் அந்த மகிமை வந்து இறங்கினா, ஒரு துளி வந்து இறங்கினாலே ஒரு சிலர் நீங்கள் கதறி அழுவீர்கள். ஒரு சிலர் நீங்கள் சாஷ்டாங்கமாய் நிலத்திலே விழுந்து கர்த்தாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கதறுவீர்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே பார்த்து இங்கே பார்த்து அந்த சொரிஞ்சு இதை சொரிஞ்சு அங்கே விளையாடி இங்கே விளையாடி அதெல்லாம் இயலாது. அந்த மகிமையில் இந்த சபை அந்த மகிமையை என்றும் காணவில்லை. நான் 3 பகுதிகளை வேதத்திலிருந்து வாசித்து இந்த செய்தியை நான் தொடரலாம் என்று இருக்கிறேன். இந்த மகிமை எங்கே இருந்ததென்றால், பட்டிக்கு மேலே 2 கேருபீன்களுக்கு நடுவே. நான் திரும்ப சொல்றேன், பட்டிக்குள்ளே இருக்கவில்லை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கவில்லை. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் நடுவிலே மகிமையான மேகமாக அந்த இருக்கு அவர் காணப்பட்டார். அதுதான் அந்த தேவனுடைய சக்கினாய் மகிமை. அது எப்பொழுதும் அதே இடத்திலே இருந்தது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனம். கிருபாசானத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இந்த இடத்துக்கு பேர் கிருபாசானம். எல்லாம் சொல்லுங்க, கிருபாசானம். ரைட். பெட்டிக்குள் நான் உனக்கு கொடுத்த சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். மோசேக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த கிருபாசானத்து பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் நடுவில் மேகமாக நான் வந்து நிற்பேன். அது கர்த்தரே வருவது தான். அந்த ஷக்கினாய் க்ளோரி, ஷக்கினாய் மகிமை என்றால் தேவன் தாமே நம் நடுவிலே கடந்து வருவது. நாங்கள் லேசா படிக்கிறோம்ல, வாரும் தூய ஆவியே, நாங்கள் லேசா படிக்கிறோம். வாருமையா போதகரே, லேசா படிக்கிறல்ல. அவர் வந்தா எங்களால் அந்த பாட்டை பாடி முடிக்க இல்லாம போயிடும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. இதுதான் அந்த மகிமை. அந்த மகிமை இந்த இடத்துக்கு வந்தா யாரும் உங்களுக்கா ஜெபிக்க தேவையில்லை, யாரும் உங்க மேல கை வைக்க தேவையில்லை, நாங்கள் எண்ணெய் வைக்க தேவையில்லை. அந்த மகிமை, அந்த மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை எடுத்துவிடும். உன் மனதில் இருக்கிற பாரம் ஒரு இமை பொழுதலே உன்னை விட்டு நீங்கி போகும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், வியாதிகள் தானாக மறையும், குருடான கண்கள் திறக்கும், முடவர்கள் எழுந்து நடப்பார்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்த 1800ஆம் ஆண்டு 1900ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் இந்த அமெரிக்காவில் யூகேல எழுப்புதல்கள் உருவாயிற்று. உங்களுக்கு தெரியுமா,
ஏஏ அலன் என்று சொல்லி யூடியூப்பில் இல்லாட்டி நெட்டில் தேர்றாக்க நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். ஏஏ அலன் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு மனிதன். அவருடைய காலங்களிலே, அவருடைய ஊழிய நாட்களிலே 34,000 முடவர்கள் எழுந்து நடந்தாங்க. 34,000 முடவர்கள் எழுந்து நடந்தாங்க. அவருடைய ஆராதனையில் முடி இல்லாதவர்களுக்கு முடி தானா வளரும். பல்லு இல்லாதவங்கட வாயில பல்லு தானா வளரும். அதுதான் அந்த மகிமை. கேத்தரின் கூல்மன் அடுத்த தேவனுடைய ஒரு அருமையான சகோதரி பெனிகின், அந்த கேத்தரின் கூல்மனுடைய ஊழியங்களில் தான் ரட்சிக்கப்பட்டார். அது 1950ஆம் ஆண்டுகளில். அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் பாருங்க, வாசிங்க அவங்களுடைய வாழ்க்கை சரிதைய. அவ மேடைக்கு வந்த உடனே, மேடையில் வந்த உடனே வீல் சேரில் இருக்கிறவங்க தண்டபாட்டில் எழும்பிடுவாங்க. குருடான கண்கள் திறக்கும், கட்டிகள் கரையும். ஏன்? இவர்கள் நடமாடும் தேவனுடைய பிரசன்னமாய் இருந்தார்கள். இவர்கள் நடமாடுகின்ற தேவனுடைய மகிமையாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் போனார். நீர் வந்தால் சொல்லுங்க, சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியம் ஆகுமே, நீர் வந்தால். இதுதான் அந்த பாடலினுடைய அர்த்தம். நாங்கள் தலையை சொரிஞ்சு கொண்டு, மற்றவனை நுள்ளி கொண்டு, விளையாடி கொண்டு, அவனை பார்த்து கொண்டு, இவனை பார்த்து கொண்டு, 5 தரம் ரவுண்ட் அடிச்சு நடந்து கொண்டு நீர் வந்தால் பாட்டை பாடுறோம். என்னையா? வாய் தான் பாடுது, உள்ளம் தேவனோட இல்லை. வாய் பாடுது, உள்ளம் தேவனோட இணையல்ல. ஆராதனை வெறும் பாடலோடைய முடியுது, அனுபவம் இல்லை. தேவன் இந்த சபையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆழமான உறவுக்குள்ளே இக்காலங்களிலே அவர் இழுத்து கொண்டு வருகிறார். இது நிமித்தம் ஒரு சிலரால் இந்த இடத்துல நிற்க முடியாமல் போகும். தேவனுடைய சமூகத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களால் இந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை மாறும். ஏனென்றால் இது பயங்கரம். இன்றைக்கு நான் அதை குறித்து தான் நான் பேசுகிறேன். ஒரு சிலர் சபைக்கு வந்து நிற்கிற நேரத்தில் எங்களுடைய உள்ளம் உடையுது. எவ்வளவுதான் எப்படி தான் அவர்களோட கதைத்து பேசினாலும் அவர்களால் வருவேன் என்று சொல்வார்கள், அவர்களால் வர முடியாமல் போகிறது. காரணம் ஏன்? நான் சொல்கிறேன் என்னண்டு. அநேகர் எனக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது சொல்ல, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமோ விளங்குதோ இல்லையோ, ஆனால் இந்த சீயோனுக்குள்ளே வந்தா தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் போக முடியாது என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் அதை அப்படி உணர்றீங்க? ஆனால் அந்த பிரசன்னத்துக்குள்ள வருவதற்கு, இந்த சின்ன பிரசன்னத்துக்குள்ளேயே வருவதற்கு அநேகர் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமற்ற காரியம் அவர்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. இங்கே ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. எங்களுடைய உபவாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. நாங்கள் தேவனிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான், ஐயா உங்களோட மகிமையை ஊற்றுங்க. இப்போ நேற்று இல்லை, இங்கே வந்தல்ல, அங்கே இருந்து. அன்றைக்கு ஒரு டவுனில் இருக்கிற என்னொரு சபை, ஆவிக்குரிய சபை, புளியந்தீவில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபை, அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் சீயோன் புளியந்தீவில் இல்லாதது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாதிப்புன்றான். நான் பொய் சொல்லலை, நான் பலிப்பீடத்தில் இருந்து உண்மையை பேசுகிறேன். நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, அந்த சீயோன் அந்த இடத்துல இருக்கும்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு தென்பு இருந்துச்சான். ஏன் என்று கேட்டேன். அந்த சீயோனில் எப்பயுமே ஜெபம் நடக்குதே, அந்த இடத்துல எப்பொழுதுமே ஒரு ஆராதனை நடந்து கொண்டு இருக்குதே,
அதால எப்ப போனாலும் சத்தம் கேட்டுக்கொண்டு தானே இருக்கு. தேவனுடைய மகிமையான ஒரு ஸ்தலம் அது. இப்பொழுது நாங்கள் அதாலே போகும்போது லைட் இல்லை, ராத்திரியில் லைட் இல்லை, கேட் மூடப்பட்டதாக இருக்கு, பாழடைந்து போய் இருக்கிறது, பயமாய் இருக்கிறது எங்களுக்கு என்று சொல்றாங்க அந்த ஊழியக்காரர். நான் போய் சொல்லல. சில நேரம் நாங்கள் ஜெபித்து 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 உபவாசம் பண்ணி இரவும் பகலும் என்ற நித்திரையை கலைத்து நாம் தேவனோடு நேரம் செலவழிக்கின்ற போது எங்க மேலே இறங்கி வருகிற தேவனுடைய மகிமை சில நேரங்களுக்கு விளங்காம போயிருது. ஆனால் வெளியில இருந்து வருகிறவங்க அதை புரிஞ்சு கொள்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அந்த மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. மகிமை ஒரு கட்டிடத்தில் இருப்பதில்லை, மகிமை மனுஷர் மேலே தான் இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், மகிமை என்பது ஒரு ஆலய கட்டிடத்துக்கு மேலே இருப்பதில்லை. மகிமை என்பது ஆலயத்தில் இருக்கிற தேவ ஜனத்தின் மேலே இருக்கு. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். மோசைக்கு சொல்றார், எங்க? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால வந்து நில்லு, இந்த கேருபீன்களுக்கு நடுவில் என்னுடைய மகிமையின் மேகம் நான் இருப்பேன், நான் உன்னோடு பேசுவேன், நான் அங்கே உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் பார்த்தீங்களா, சாட்சி பட்டி நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். You can receive the counsel of God in the Shekinah presence of God. தேவனுடைய இந்த மகிமையான பிரசன்னத்தில் இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் தொழிலுக்கு, உன் படிப்புக்கு உனக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் கொடுப்பார். இந்த தேவனுடைய ஆலோசனை அது அவருடைய ஞானம், அது பரலோகத்தில் இருந்து வருகிற சுத்த ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரலோக ஞானத்தோட இந்த உலகத்தின் ஞானத்தை ஒப்பிடவே முடியாது. இப்போ வாங்க, எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். எண்ணாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம், நம்பர்ஸ் 7:30-89. மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சியின் பட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பேன். தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க விரும்புறதா இருந்தா தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக வந்து நிற்க நாம் பழக வேண்டும். We have to train ourselves. We have to prepare ourselves to come and stand before the glory of God for us to hear His counsel. இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பயிற்சி வைக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் ஒரு மரத்துக்கு கீழேயாய் இருக்கலாம், ஒரு அறையிலேயாய் இருக்கலாம், எங்கேயோ ஒரே ஒரு இடத்தை நீங்க தேவனுக்கண்டு அதை பிரதிஷ்டை பண்ணி நீங்க அந்த இடத்துல தொடர்ந்து தேவனை நீங்க சேவிக்கிற நேரம், அதிகால நேரமா, கால நேரமா, மாலை நேரமா, இரவு நேரமா, அவர் தட்டி தட்டி எழுப்புகிற நேரமா, அப்பொழுதெல்லாம் அந்த இடத்திலேயே நீங்கள் வந்து ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது அது உங்களுடைய பலிபீடம். தேவன் அந்த பலிபீடத்தின் மேலாக கண்களை வைத்திருக்கிறார். ஒரு நாள் அந்த பலிபீடத்தை தம்முடைய மகிமையினாலே அவர் மூடுவார். சில நேரத்தில் நீங்கள் 4 மணத்தியாலம் 5 மணத்தியாலம் அந்த உங்களுடைய அறையிலேயே, இல்லாட்டி நீங்கள் அந்த செபிக்கிற இடத்துல உங்களுடைய பலிபீடம் அதுதான். அந்த தேவனுடைய மகிமை அப்படியே வந்து செட்டில் டவுன் ஆகிற நேரம்
அந்த பிரசன்னத்தில் நீங்கள் உலகையே மறந்துடுவீங்க. என்ன திகதி என்றதை நீங்கள் மறந்துடுவீங்க. என்ன கிழமை என்பதை நீங்கள் மறந்துடுவீங்க. குடும்பத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஏனென்றால் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க, உலகமெல்லாம் உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. ருசிக்க பழக வேண்டும், ருசிக்க பழக வேண்டும். ஏதோ அவசரத்துக்கு வந்துட்டு 5-10 நிமிஷம் செபிச்சுட்டு ஒரு பழக்க வழக்கமாக நீங்கள் போகிறதுனால நீங்கள் அந்த மகிமையை காண போகிறது இல்லை. அந்த மகிமையை நீங்கள் காணாட்டி தேவன் உங்களோட பேச போகிறது இல்லை. தேவன் உங்களோட பேசாட்டி பரலோகத்தினுடைய ஆலோசனையை நீங்கள் அணுக போகிறது கிடையாது. அதான் தாவீது சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை பார் என்று சொல்லல, ருசிப்பார் என்று சொன்னார். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அதைத்தான் இந்த இடத்துல சொன்னார். எந்த மகிமைக்கு முன்னால நீ வருகின்ற நேரத்தில் நான் உன் நடுவில் இருப்பேன், நான் உன்னோட பேசுவேன். லேவிய ராகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். லேவிய ராகமம் 16:2. The book of Leviticus 16:2. கிருபா சாணத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். பார்த்தீங்களா? பெட்டிக்குள்ள அல்ல, போடுங்க மேலே, பெட்டிக்கு மேலே, பெட்டிக்குள்ள அல்ல, பெட்டிக்கு மேலே. அதுதான், அதுக்குத்தான் பேர் கிருபாசானம். அந்த கிருபாசானத்தில் தான் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும். ஓகே, நான் இன்றைக்கு இந்த தேவ மகிமையை பற்றி பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மகிமைக்காக நீங்கள் தாகமாக இருக்கணும். ஏனென்றால் அந்த மகிமையை நீங்கள் காணும் வரைக்கும் நீங்கள் சேவிக்கிற தேவன் இன்னார் என்று ஒரு நாளுமே நீங்கள் அறியவே மாட்டீங்க. நீங்கள் வெறும் பெயர் கிறிஸ்தவனாக இருந்துட்டே வாழ்க்கையில முடிச்சிட்டு போயிடுவீங்க. அப்படி வேணாம். வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் போதும், ஒரு தொடுகை போதும், ஒரு சந்திப்பு போதும், வாழ்க்கையை மாறிடும். மோசே 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து திரிஞ்சான். ஒரு நாள் எரிகிற முச்செடியிலே தேவனுடைய மகிமை, ஷக்கினா க்ளோரி, வந்து இறங்கிட்டு. ஏன்? தேவனுக்கு மோசையோட பேசி மோசையின் வாழ்க்கையில் இருந்த அழைப்பை பற்றி சொல்லி மோசையை இப்பொழுது அவருடைய வேலையை அனுப்புகிற நேரம் வந்துட்டு. எப்படி மோசையோட தேவன் நேரா பேசின ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசினாரா? இல்லை. மோசை இவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் தேவனோடு ஒரு நண்பனை போல அவன் தேவனோடு பழக முடியுமானால் அதற்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய மகிமையை கண்டான். என்னடா முச்செடி எரிகிறது, எரியுதும், ஆனால் முச்செடி சாம்பலாக போகாமல் இருக்கிறது என்று கிட்ட போனான். கிட்ட போகும்போது அதோ முச்செடியில இருந்து கர்த்தர் பேசினார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பாதரட்சைகளை கலட்டு. ஒரு நாளுமே யாரு மோசைக்கு பாதரட்சைகளை கலட்ட சொன்னது கிடையாது. அந்த மகிமையை கண்டதும் கர்த்தரே சொன்ன பாதரட்சையை கலட்டு, ஏனென்றால் நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது. அந்த மகிமையில அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த மகிமையிலே இருந்து அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு செய்தியை கேட்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள மாட்டீங்க. கேட்பீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் உள்ளத்தில் மாற்றம் வராது. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுப்பீங்க தெரியுமா?
அந்த மகிமையை நீங்களாக அனுபவிக்கும் போதுதான். சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரும் சொல்லல, ஆண்டவரே உம்முடைய மேகத்தை மகிமையின் மேகத்தை, கிருபாசன தண்டையில் இருக்கிற மேகத்தை நான் காணும்படி செய்யும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உண்மையாக உம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கலாம், பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனுஷியா நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்மை நான் காணாமல், ஆண்டவரே, அந்த மகிமையை நான் காணாமல், அந்த மகிமைக்கு முன்னால நீங்க என்ன கொண்டு வந்து நிறுத்தாம, அந்த மகிமை கூடாக நீங்க என்னோட தனிப்பட்ட முறையில் பேசாம என் வாழ்க்கையில மாற்றங்கள் வர முடியாது. இதுதான் உங்களுடைய ஜெபமாய் இருக்கட்டும். வேறொன்றுக்கு ஜெபிக்க வேணாம். ஆண்டவரே தொழில் தாரு, ஆண்டவரே வீசா தாரு, ஆண்டவரே எனக்கு அது தாரு, ஆண்டவரே எனக்கு காரு தாரு, எனக்கு பங்களா. ஐயா, நீங்க ஜெபிக்க கூடாத காரியங்களுக்கு நேரத்தை செலவழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதுக்காக ஜெபிங்க, மகிமைக்காக ஜெபிங்க, மகிமையை காண பண்ணுங்க. இந்த அறை மகிமையால் நிரம்பட்டுமே. லேவியராகமம் 12:2, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன், நல்ல கேளுங்க, ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறமாய் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று சொல்லி, தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் நிற்பதற்கும் தேவனுடைய மகிமைக்கு முன்னால போய் நிற்பதற்கும் தகுதி வேண்டும். இன்னொருவர் நிமித்தம் இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு போக முடியாது. மோசே தேவனோடு தேவனுடைய மகிமையை அனுபவித்தான். மோசேனுடைய நிழலுக்குள்ளே, மோசேக்கு பின்னால யார் போறா? ஆரோன் போறான். மெதுவா பதுங்கி போறான். ஆண்டவர் கொஞ்ச நாள் விட்டார். எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இவரும் போறார். பிறகு கொஞ்ச நாள் போய் பழகினத்துக்கு பிறகு ஆரோன் தந்த நினைச்ச நேரத்தில் எல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனான். ஆண்டவர் சொன்ன, மோசே இங்க வா, உன்னோட நான் பேசணும். மோசே கம். ஆரோன் இருக்கிறானே மோசே, ஆமா. உண்ட சொந்த சகோதரன் தானே, ஆமா. உண்ட சொந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தானே அவனும், ஆமா. கேளு மோசே, உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வேற. அவன் யாரு? ஆரோன். அவனுக்கு யார் உரிமை கொடுத்தது? அவன் நினைச்ச நேரம் இல்ல இந்த சமூகத்துக்கு வந்துட்டு போறதுக்கு. அவன் வாரது எனக்கு எரிச்சலாக இருக்கு. இப்ப சொல்ல அவன்கிட்ட, அடுத்த முறை ஆயத்தம் இல்லாம நினைச்ச உன்னை போல நீ எப்பயும் வந்துட்டு போகலாம் மோசே. நீ என் ஃப்ரெண்ட். சொல்லுங்க ஃப்ரெண்ட். சொல்லுங்க, மோசே தேவனுடைய ஃப்ரெண்டாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், மோசே நீ எப்பயும் வாப்பா, நீ எப்பயும் வரலாம், இரவு பகலா எப்பயுமே நீ வரலாம், உனக்கு ஓப்பன் வீசா. ஆனா அவன் தம்பி இருக்கிறான் பாரு, நீ வந்துட்டு போறான், அவன் வர பார்க்கிறான். அவனுக்கு வர முடியாது. நீ வேறே, அவன் வேறே. உனக்குள்ள இருக்கிற தகமை வேறே, அவனுக்குள்ள இருக்கிற தகமை வேறே. அவர்கிட்ட போய் சொல்லு, அடுத்த முறை சும்மா நினைச்ச மாதிரி எந்த சமூகத்துக்கு முன்னால வந்து நின்றா என்னுடைய மகிமை அவன் மேல வந்து அதிலே அவன் செத்து போவான்னு போய் சொல்லண்டா. வாசிக்கிட்டா திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் என்னவாம்? ஆரோன் என்னவாம்? சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனத்துக்கு
மூடிக்கு முன்பதாக சகல வேளையிலும் உன் நினைச்ச நேரத்தில் எல்லாம் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்றார். தேவன் தம் பிள்ளைகளோட உறவாட எப்பயுமே அவருக்கு விருப்பம்தான். ஆனால் அதனால ஆயத்தம் இல்லாதவர்களோடு அவர் உறவாட மாட்டார். அந்த பிரசன்னம் ஒருவனை ஆசிர்வதிக்கும், என்னொருவனை கொல்லும். அந்த பிரசன்னம், அந்த மகிமை ஒருவனை பாதுகாக்கும், என்னொருவனை பாதுகாக்காமலே போய்விடும். இன்று தேவனுடைய இருதயம் என்னண்டா, நாம் யாவரும் மோசையை போல, ஆரண போல இல்லை, மோசையை போல எப்பொழுதும் ஆண்டவருடைய மகிமைக்குள்ள அவருடைய பிரசன்னத்தை தேடிக்கொண்டு அந்த பிரசன்னத்திலேயே விழுந்து கிடக்க வாஞ்சிக்கிற ஜனமா நாம் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவரே, பாரும் இந்த கரங்களை. உன் பிள்ளைகளுக்குள்ளே இந்த தாகம் இருக்கிறது. எங்களை சந்திக்க வாரும். உம்முடைய மகிமையின் மேகத்தின் நடுவில் வந்து விழுந்து கிடக்க உதவி செய்வீராக. சங்கீதம் 80 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, இது ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. செவிகோடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. அதுதான் அவருடைய இடம், அதுதான் அவருடைய ஸ்தானம், கேருபீன்கள் நடுவிலே. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தாரா? வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆதாமோட ஏவாளோட உறவாடும்படிக்காய் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். சரியா? ஆனா வேதத்தில் எங்கேயுமே இல்லை ஆதாம் தேவனை முகமுகமாய் தரிசித்தான் என்று இல்லை. நீங்க காண மாட்டீங்க. பாவம் செய்ததுக்கு பிறகு தேவனுக்கு பயந்து முச்செடி புதர்ல ஆதாமை ஏவாள ஒளிந்திருக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை தேவன், கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான் என்று. சத்தம் கேட்டுச்சு, ஆண்டவர் பேசுற சத்தம் கேட்டுச்சு. ஆனா ஆதாமோ ஏவாளோ ஒரு நாளும் தேவனை முகமுகமாய் தரிசித்தது இல்லை. ஏன் தரிசிக்க முடியாது? வேதம் சொல்லுகிறது, என்னை கண்டு ஒரு மனிதனாகிலும், என்னை பார்த்த மனிதன் ஒருவனாகிலும் உயிரோடே இருப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் என்று சொல்லுகிற திரைப்படம், கிறிஸ்டியன் மூவி, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 2 படங்கள் இருக்கு அந்த காலங்களில், 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டுகளில். பிறகு த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்று சொல்லி ஒரு மனிதன் அதை நடித்தார். கெத்சமனேல இருந்து இயேசு அடக்கம் பண்றது வரைக்கும் அது உண்மையா இயேசு எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார் என்பதை சித்தரிக்கின்ற ஒரு படம் அது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? முதலாவது 2 படங்கள் இயேசு, ஜீசஸ், கிறிஸ்டியன் மூவி, சரியா? இயேசுவுக்காக நடித்தவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 படங்கள்ல 2 பேர். அந்த 2 பேரும் நடித்து 1 மாதத்துக்குள்ள செத்து போனாங்க. உயிரோடு இருந்ததே இல்லை. ஏன் தெரியா? அப்ப நடித்தவர்கள் யார்? தேவனை அறியாத அந்நியர்கள். ஸ்கிரிப்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவர் தேவனை அறியாதவராகத்தான் ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்த போது இப்படித்தான் அந்த ஸ்கிரிப்டை வாசிக்கும் போதே தேவனுடைய பிரசன்னத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவராய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார்.
அவருக்கு இந்த அறிவு இருந்தது. முன்னே இயேசுவுக்காக நடித்த 2 பேர் மரித்து போனார்கள் என்ற அறிவும் அவருக்கு இருந்தது. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியனாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். ஆண்டவரோட நம்முடைய ஆண்டவர் யாவரையும் நேசிக்கிறார், உண்மை. யாவர் மேலும் மனதுருகிற தெய்வம், உண்மை. ஆனால் அதே பக்கத்தில் மறுபக்கம் இருக்குது, அதர் சைடு ஆஃப் தி காயின். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வல்லமையானவர். அவரை கண்டு யாருமே உயிரோடு வாழ்ந்தது இல்லை, வாழவும் முடியாது. மோசே உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய மகிமையை கண்டான், தேவனுடைய முகத்தை காணல. நீங்கள் லேசா சொல்றீங்க, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும். அந்த ஜெபத்தை கேட்டு, அந்த பாடலை கேட்டு ஆண்டவர் முன்னுக்கு வந்து நின்றா அடுத்த நிமிஷம் நீ செத்து போயிடுவா, தெரியுமா? அது அவரை கண்டு உயிரோடு இருந்தவன் ஒருவனும் கிடையாது. ஆமா, மோசே தேவனோடு இவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் தன்னுடைய கடைசி நாட்களிலே அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேட்ட, ஆண்டவரே சொல்லுடா, ஐ தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி, இத்தனை 40 வருஷமா என்னோட பேசுறீங்க, எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ அனுபவங்கள் தெரியும். எஸ், இப்ப என்ன உண்ட பிரச்சனை? இல்ல, சரி சொல்லு, என்ன? இல்ல, என்ன? இல்ல, எனக்கு வேதமெல்லாம் தெரியும், உம்மை ஒருவன் பார்த்து உயிரோடு இருக்கவே முடியாதென்று தெரியும். என்றா நீர் அவ்வளவு பரிசுத்தமானவர், நீர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எனக்கு தெரியும். ஓ, இப்ப என்ன? இப்ப உம்மை நான் பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னடா நீ இப்ப இதை கேட்டா? ஆண்டவருக்கு பெரிய திண்டாட்டம். இவன் சொல்றான் நான் உம்மை பார்க்கணும் என்று, மறுபக்கம் ஆண்டவர் பார்க்கிறார் என்ன பார்த்த ஒருவன் உயிரோடு இருக்கலாதண்டு. இப்ப என்ன செய்யறது? ஓகே மோசே, நீ கேட்கிற இந்த விண்ணப்பத்துக்கு என்ன மறுப்பு தெரிவிக்க என்னால முடியாது. நான் ஒன்று செய்கிறேன். அந்த பாரு, ஒரு கண்மலை வெடிப்பு இருக்கு இல்லையா? ஆமா, போ போ. அந்த கண்மலை என்ன, ஒரு பெரிய கல்லு பாறை நடுவால வெடிச்சிருக்கு. ஆண்டவர் சொன்னார் அதுக்குள்ள போய் பூந்துட்டு இருண்டார். அப்ப கல்லுக்குள்ள போயிட்டு இவர் பூந்துட்டு இங்கால கண்மலை இங்கால கண்மலை தன்னை நெருக்கி கொண்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் கடந்து போவேன், நீ என்ன பார்க்கலாது, ஆனால் என் பிரகாசத்தை நீ பார்க்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஓகே, ஆண்டவர் அந்த கண்மலைக்கு பின்னால போனார், முன்னால போகல, பின்னால போனார். என் ஆண்டவருக்கு தெரியும், இவன் என்னுடைய மகிமையை கண்டால் இவன் செத்து போயிடுவான், இவன் செத்து போறது எனக்கு பிரியம் இல்லை. ஆகவே அவர் அதாலே பின்னால கண்மலைக்கு பின்னால போனார். அவர் பிரகாசிக்கிற ஒளி, அவர் விடிவள்ளி நட்சத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மகிமையின் தேவனானவர். கண்மலையை தாண்டி போகும்போது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த புல்பிட் இங்க இருக்கு. நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை சொல்லுவேன், மோசே வந்து இதுக்குள்ள இருக்கிறான், ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான். நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பெரிய டார்ச்சை நான் இவ்விதமாக நான் கொண்டு போகிறேன். ரைட்டா? மோசேக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? இதுக்குள்ள இருக்கிற மோசேக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? வெளிச்சம் தான் தெரியும். ஆண்டவரை பார்க்க தெரியுமா? இதை பார்த்துட்டு கீழே வரக்குள்ள ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் முகத்தை பார்க்க இல்லாம இருக்கு, மோசேனுடைய முகம் அதிகமாய் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி அவனுடைய சால்வையை எடுத்து அவன் முகத்தை மூடிட்டான். ஐயா, ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்கல, மோசே தேவனை பார்க்கல. மோசே பார்த்ததெல்லாம் தேவனிடத்திலிருந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தினுடைய ஒரு சின்ன ஒரு மெல்லிய தூறல் தான். அதை பார்த்துட்டு அவன் கீழே வர்ற நேரம் ஜனங்களால் மோசேயின் முகத்தை பார்க்க முடியல. இதுதான் தேவனுடைய ஷக்கீனாய் மகிமை.
இதுதான் தேவனுடைய மகிமை. ஆரோன்ட்ட போய் சொல்லு, நினைச்ச நேரமெல்லாம் என்ற சமூகத்துக்குள்ள வர முடியாது. ஆகவே இன்றைக்கு சபையில் இருக்கிற ஊழியர்கள் அபிஷேகத்தையும் தேவனுடைய மகிமையும் ஒன்றோடு ஒன்றை கலந்து கொண்டுட்டாங்க. அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு இது மகிமை என்கிறார்கள். நான் சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக மனிதர்களால் நிற்க முடியாது. அது தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். ஓகேயா? ஆனால் தேவ மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகத்துக்கு முன்பதாக யாரை நிற்க முடியும்? பிகாஸ் தி anointing will tolerate but the glory will not tolerate. நான் திரும்ப சொல்றேன், அதோட அர்த்தம் என்னன்னு. தேவனுடைய மகிமை பாவத்தை சகிக்காது, மாம்சத்தை சகிக்காது, மனிதனுடைய வழிகளை சகிக்காது. வெட்டொண்டு துண்டு ரெண்டு அதிலேயே செத்து போயிடும். ஆண்டவருடைய மகிமையோட மனிதன் விளையாட இயலாது. ஆனால் அபிஷேகம் சகிக்கும். விளங்கிட்டா நான் சொல்றது? விளங்கிட்டா நான் என்ன சொல்றேன்? ரெண்டும் தேவ பிரசன்னம் தான். ஆனால் அபிஷேகம் வேறே, மகிமை வேறே. அபிஷேகம் சகிக்கும், பரவாயில்லன்ட்டு விட்டு கொடுத்து கொண்டு இருக்கும். ஆனால் மகிமை விட்டு கொடுக்காது. ஆதி திருச்சபையில் அனனியா சப்பீராள் என்று சொல்லப்பட்டதான ஒரு தம்பதி, அந்த காலங்களிலே சபையிலே மகா பெரிய உபத்திரவம் உண்டாகிவிட்டது. எல்லாரும் தங்களுடைய காணி ஆட்சிகளை விற்று சீஷருடைய பாதத்தண்டையிலே கொண்டு காணிக்கையா கொடுத்தாங்க. ஒரு விசுவாசிக்கு வீடு இல்லை, காணி இல்லை, சொத்து இல்லை, தோட்டம் இல்லை, எல்லாத்தையும் அரசாங்கம் ஜனங்கள் எல்லாம் பறிச்செடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய முடிவு என்னவென்றால், எல்லாரும் அவர்கள் அரசாங்கத்தின் ஜனங்கள் தங்கள் சொத்துக்களை, வீடுகளை, வளவுகளை அவங்க தாங்களே சுதந்திரித்து கொண்டு போறதுக்கு முன்ன சிலாக்கள் அதை வித்தார்கள். பர்னபா எல்லாம் வித்தாங்க. இப்படியாக வித்தவர்கள் தான் அனனியா சப்பீராள். வித்துட்டு அதை ரெண்டா பிரிச்சாங்க. அதை ரெண்டா பிரிச்சுட்டு அனனியா சப்பீராளும் ஒரு 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 தீர்மானத்துக்கு வராங்க. நாங்க ஏன் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? நீ கொஞ்சத்தை எடுத்து வை எஃப்டியில போடுறதுக்கு, நானும் கொஞ்சத்தை எடுத்து வைக்கிறேன் எஃப்டியில போறதுக்கு. என்ன பிரச்சனை, என்ன நடக்கும்னு தெரியாதே. நாங்க ஆகவே நம்முடைய பழைய காலத்துக்கு எதிர்காலத்துக்கு நம்ம யோசிக்கணும் என்று சொல்லிட்டு அந்த ரெண்டா பிரிச்ச பங்குல ரெண்டு பேரும் என்ன பிரிச்சு வச்சுட்டான். யாருக்குமே இது தெரியாது. இப்ப வாரால் அனனியா வந்து பேதுருட கையில காணிக்கையை கொடுக்கிறான். எங்கால இது? எங்கட காணிய வீட்டை வித்து எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். மண்டோனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பொய் சொல்றாள். எல்லாம் இல்லை, இது எல்லாம் என்று சொன்னதுதான் பாவம். அங்க ஆதி திருச்சபை பெந்தெகோஸ்தே நாளின் போது தேவ மகிமை இறங்கிட்டு விளங்கிட்டான். தேவ சமூகத்தில் விளையாட முடியாது, அந்த மகிமையில் யாரும் விளையாட முடியாது. அந்த உடனே பேதுரு ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், எப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பொய் சொல்ல பிசாசு உண்ட இருதயத்தை தூண்டினது என்ன? அவ்வளவுதான் கேட்டான். நீ செத்து போ, நீ நாசமா போ, நீ பொய் சொல்ற, ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லல. ஆவியானவர் சொன்னதை சொன்னான். என்ன அடுத்தது தெரியுமா? அவள் விழுந்து செத்தாள். பிரவாரா சப்பீரா அதே கதை. அவர்களை அடக்கம் பண்ணிவிட்ட வர்ற நேரத்தில் இங்க இன்னொரு அடக்கம் பண்றதுக்கு புருஷன் ரெடியா இருக்கிறார். இதுதான் மகிமை. ஆகவே இந்த மகிமையை கண்டு நீங்க நாம் பயந்து ஓடி போக கூடாது. மோசே எப்பயுமே இந்த மகிமையை தரிசித்தான்.
தேவன் அந்த மகிமையை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று என்றும் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் வேறே, இந்த ஷக்கீனாய் மகிமை வேறே. இப்போ அந்த மகிமைக்குள்ள நான் போகணும்னா நான் என்ன செய்யணும்? ஆரோனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, இல்லைன்னு சொல்லல. என்ன வாஞ்சை? நானும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே நான் போக நானும் வாஞ்சிக்கிறேன், மோசே போல நான் நிற்க வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னனே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? மோசே இங்க வா, ஆரோன்ட்ட சொல்லு, உன்னை போல ஒவ்வொரு நாளும் நினைச்ச நேரத்தில் வந்து போகலாது. நோ, அவர் வரலாம், ஆனா வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் அவர் என்னுடைய மகிமைக்கு முன்னால வந்து நிற்க முடியும். வா, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நினைச்ச மாதிரி இதுவரைக்கு வந்த மாதிரி வந்து போக இயலாது. ஆண்டவரே என்ன தெரியுமா சொன்னார்? கேளு மோசே, ஆரோன்ட்ட போய் சொல்லு, அவன் எந்த சமூகத்துக்குள்ள வர விரும்பினாள், எந்த மகிமைக்கு முன்னால வந்து நிற்க விரும்பினாள், 7 நாள், எல்லாம் சொல்லுங்க எத்தனை நாள்? 7 நாள் தன்னை பரிசுத்தப்படுத்தணும். 7 நாளும் ஒவ்வொரு நாளுமாக ஆடுகளை தேவனுக்கு பலியிட்டு அவன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும். 7 நாள் முடிந்ததுக்கு பிறகு ஒரு காளையை அவன் கொண்டு வர வேண்டும், 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வர வேண்டும். மாட்டுக்கடாவை பலிபீடத்திலே பலியாக செலுத்தி அதனிடத்தில் இருந்து வருகிற இரத்தத்தை இந்த கை விரலாலை எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். 2 ஆடு இருக்கு, 2 ஆட்டுக்கடாக்கள், 2ஐயும் கொண்டு வா, சீட்டு போடு. கத்தருக்கண்டு ஒரு ஆடு, போக்காடு இன்னொரு ஆடு, 2 ஆடு, சரியோ? சீட்டு போட்டு கொடுக்குங்க. இந்த 2 ஆட்டில் எது கத்தருக்கு என்றாரா பள்ளி கொடுக்கிற ஆடு? இந்த 2 ஆட்டில் எந்த ஆடு போக்காடு? நான் சொல்லித்தாரேன் இதெல்லாம் என்னன்னு. அதே போல இந்த காடைகளை, இந்த காடை ஒரு பக்கம் இருக்க, அந்த வனாந்தரத்துக்குள்ளே இந்த 2 ஆடுகளையும் கொண்டு போவார்கள். கொண்டு போய் சொல்லு. போனதுக்கு பிறகு அந்த போக்காடு இருக்குத்தானே, அந்த போக்காடின் தலையின் மேலே இஸ்ரவேல் அனைத்தருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஒவ்வொன்றாக நீ உச்சரித்து எல்லா பாவங்களையும் அந்த ஆட்டின் தலையின் மேலே நீ வை. அதுக்கு பிறகு அந்த ஆட்டை கலட்டி விடு. தப்பினேன் பிழைத்தேன் என்று அது வனாந்திரத்துக்குள்ளே ஓடி போகட்டும் என்றார். அதுக்கு பேர் போக்காடு. அடுத்த ஆடை எடு, அதுதான் பழியாடு. அந்த பழியாட்டை எடுத்து வந்து கர்த்தருடைய பலிபீடத்திலே இந்த காளையை நீ பலி செலுத்தினேயே, அதே போல இது கர்த்தருக்கென்று பலி செலுத்தப்படுகின்ற ஆடு. அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து பலிகளை செலுத்தின பிறகு, இந்த 7 நாள் இத்தனை பலி செலுத்தினது வேற, 7 நாள் ஆரோன் தன்னை ஆயத்தப்படுத்தினது வேற, 8வது நாள் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் நினைச்ச மாதிரி உடுத்துட்டு போகலா. தேவன் அவன் என்ன உடுத்து வரணும் என்றெல்லாம் போட்டிருந்தார். அதையெல்லாம் உடுத்து மிகுந்த பயபக்தியோட, காலில் சங்கிலி சலங்க இருக்கும், ஒவ்வொரு அடி வைக்க சலாங்கண்டு சத்தம் கேட்கும், இடுப்பிலே கயிறு கட்டி இருப்பாங்க வெளியில. ஏன்? இவன் கொஞ்சமாகிலும் ஒரு பாவத்தை ஆகிலும் மறைத்து வைத்துக் கொண்டு அதுக்குள்ளே போனால், திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஆசாரியன் ஆரோன் ஒரு பாவத்தை ஆகிலும் அறிக்கை செய்யாமல் அவள் தனக்குள்ளே அவன் வைத்துக் கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற அந்த கேட்ன விளத்தி
உள்ளே போனால் அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் கிருபாசானத்தின் மேல் இருக்கின்ற என்னுடைய மகிமை அவனை அடிக்கும். அவன் அதிலே செத்து போவான். வெளியில ஆசாரியர்கள் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன சலங்க சத்தம் கேட்குது இல்லைண்டா, ஆஹா ஆட்டம் க்ளோஸ். இப்ப இவங்களால உள்ள போகல. அதுக்கு தாயா இடுப்புல கயிறை கட்டி வச்சிருப்பான். கொஞ்ச நேரம் சத்தம் வரல, நேரத்துக்கு நேரம் அவர் கால் அடிக்கணும். நான் என்ன உயிரோட தான் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் சலங்க சத்தம் வரல, அவர்கள் அந்த கயிறை பிடித்து இழுத்து சபமாய் அவனை வெளியே கொண்டு போவார்கள். இவன் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த மாட்டுக்கடா ஆட்டுக்கடா இவற்றினாலே சேகரிக்கப்பட்ட இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து, நல்ல கேளு, கை விரலிலே எடுத்து அந்த கிருபாசான தண்டையின் மேலே 7 தரம் அவன் தெளிக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை வாசித்து அதன் அர்த்தங்களை நான் உங்களுக்கு பேச போகிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். அதுக்கு பிறகு இதில் என்ன நடந்தது என்று சொல்லி நான் பேசுவேன். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனுக்கு 2 பிள்ளை குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பேர் நாதாப், மற்றவண்ட பேர் அபியூ. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த நாதாபும் அபி என்று சொல்லப்பட்ட அபி பேர் வச்சிருக்கு என்ன கவனம், அபி அபிஷா கவனம், அபிதா கவனம். கவனம் அபி என்று பேர் வச்சிருக்கிறார்கள். கேளுங்க நல்லா, உங்களை பற்றி தான். ஆரோனுக்கு 2 குமாரர்கள் இருந்தால் ஒருவண்ட பேர் நாதாப், மற்றவண்ட பேர் அபியூ. இவன் ஒரு நாள் நினைக்கிற அப்பாவோட ஆண்டவர் டீல் பண்ணிட்டார் மோசே கூடாக. ஏய் நீ சும்மா நினைச்ச நேரம் வரையலாம். இந்த ஆரோனுடைய புத்திரர் 2 பேர், அவங்களும் ஆசாரியர்கள் தானே, 2 பேர் ஐடியா போடுறாங்க. நம்மட அப்பருக்கு பைத்தியம். அதென்ன 1 வருஷத்துக்கு ஒருக்கத்தான் போகலாம், நாங்க போய் காட்டுறோமே. அது என்னது ஆடு, அது என்னது மாட்டுக்கடா, எங்களால ஏலாதா? இவ்வளவு காலமும் நாங்கள் போகவில்லையா? என்னையா அந்த கத்தர் என்று சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி, தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை தான் போடணும். அவன் வீட்டிலிருந்து கொண்டு வரான் அக்கினிய தணலை கொண்டாந்து அதில் போட்டுட்டு சாம்பிராணி கொஞ்சத்தை எடுத்து, அந்த நாட்கள் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவினுடைய அடையாளம் அதெல்லாம். சாம்பிராணி கடையில் வேண்டி போடையில, அவங்க செய்து போடணும். ரைட், அது எப்படி செய்யணும் அதுக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு கற்பனை கொடுத்திருந்தார். இதெல்லாம் சேர்க்கணும், இந்த அளவில் சேர்க்கணும், இப்படி செய்து சாம்பிராணி. இவங்க 2 பேரும் முத்தலுக்கு ஆடி, எங்களுக்கு இயலாதா என்று சொல்லி அந்த தணலுக்குள்ளே பகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக வெளிக்கிட்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் மௌனமாய் இருந்தார், வெளிப்பிரகாரம் மௌனமாய் இருந்தார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தோடனே மௌனமாய் இருந்தார், ஒன்றும் செய்யலை. ஆனால் இவர்கள் கோட்டை தாண்டினார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இந்த சாம்பிராணி புகையை காட்டிக்கொண்டு நாங்க போகலாம் என்று நினைத்தார்கள். என்ன தெரியுமா நடந்தது? கிருபாசானத்தண்டையில் இருந்த கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி அவர்களை பட்சித்தது. செத்து போனார்கள். அதுதான் ஆயத்தம் இல்லாமல், தேவனுடைய வழிகளை அறியாமல் நாம் தேவனுடைய பீடத்தில் வந்து நிற்கக்கூடாது. அதுக்கு ஒரு தகமை வேணும்.
அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும். அஷரிங்கில் இருக்கிறார்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், தகமை வேணும். உங்களுக்கும் அதுதான் சட்டம், எனக்கும் அதுதான் சட்டம். தகமை வேணும். அந்த மகிமை நாங்கள் எங்களை அதுக்காக ஆயத்தப்படுத்தினா தான் இந்த தேவ மகிமையை நாங்கள் காணலாம். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு ஒன்றித்த வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை வாழும் போது தேவன் அதை பார்க்கிறார். ஆனால் தேவன் கட்டளையிடாத காரியங்களை நாங்கள் செய்து காட்டுவோம் என்று நடிக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னான். பிரியமானவர்ல, எந்த பழிப்பீடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்துச்சோ அதே பழிப்பீடம் உங்களுக்கு நரகமாய் மாறும். அக்கினி புறப்பட்டு வந்தது. அவர்கள் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? லேவியராகமம் 10:1-3, ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்திலே அவைகளில் அக்கினியை அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை, அது தேவனுடைய பார்வையிலே அந்நிய அக்கினி, அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். 3, அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு, பரிசுத்தத்தோட ஆயத்தத்தோட தேவனுடைய வழிகளை அறிந்து அதன்படி ஆராதிக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பரிசுத்தமாவார். ஆனால் நாம் தேவனுக்கு முன்னால் சரியாக இல்லாமல், எங்களை சரிப்படுத்தாமல் நாம் ஆராதிக்க, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு தான் ஆராதிக்கலாம், ஆராதிக்க வெளிக்கிட்டால் அந்த ஆராதனை கர்த்தருடைய பார்வையிலே அந்நிய அக்கினியாய் காணப்படும். நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்று. மனிதரோட விளையாடுற மாதிரி ஆண்டவரோட போய் விளையாட இயலாது. இப்போ விளங்குதா ஏன் இங்கே ஊழியம் செய்கிற சகலரும் செவ்வாய்க்கிழமையும் சரி சனிக்கிழமையும் சரி நீங்கள் எங்களோட ஜெபத்தில் உட்காரணும் என்று சொல்கிறோம். இதுக்கு தான் நான் இங்கே ஒரு கட்டளை வச்சிருக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்கள் சனிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வரணும். புதன்கிழமை ஊழியத்தில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு கட்டாயம் வரணும். நீ வரல, நான் கொழும்புக்கு போனேன், யாழ்ப்பாணம் போனேன், அது செய்த இது செய்த, ஊழியம் செய்ய வர இயலாது. நீ ஊழியத்துக்கு வர இயலாது. இது விளையாட்டு இல்லை. நாள் முழுதும் சினிமா கேட்கறது, பார்க்கறது, சினிமா படம் பார்க்கறது, இஷ்டம் போல எல்லா இடத்தையும் லாத்தி திடுறது, எல்லாம் இஷ்டம் போல செய்துட்டு நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரவா யோசிக்கிறாய்? ஜாக்கிரதை, காலம் செல்லாது. அதான் வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்ல வருது இல்லையா? என்ன சொல்லுது? நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. எங்கட கட்டித்தனம் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஏதோ எங்கட நீதியை நாங்கள் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். அளவுக்கு மிஞ்சி நீதிமான் ஆகாதென்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு முன்பதாக நாம் யாவரும் துன்மார்க்கர், பாவிகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால இன்றைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கக்கூடியதாக இருக்கு. நான் யாரையும் பயமுறுத்தாட்ட நான் இந்த செய்தியை பேசலை. நான் ஆவியானவர் எனக்குள்ள வச்சதை நான் பேசிக்கொண்டு போகிறேன் இந்த பலிபீடத்தை பற்றி. அப்பொழுது மோசே, இந்த சம்பவம் நடந்த உடனே மோசேக்கு ஆண்டவர் சொல்றாங்க, வா, ஆரோன் வரையலாது கிட்ட, ஆரோனுக்கு போய் சொல்லு. லேவியராகமம் 16
1 முதல் 3 வசனம் வரை, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே மரித்ததுக்கு பின்பதாக கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் மூடி முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று போய் சொல்லு. நான் 3ஆம் வசனம், ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. பாத்தீங்களா, அவ இஷ்டமாரி வரலாம். மோசே நீ எப்பயும் வரலாம். ஆரோன் நோவே நோவே நோவே. அப்பாக்காக பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துக்குள்ள போக முடியாது. கணவனுக்காக மனைவி தேவ பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாது. அதே போல மனைவிக்காக புருஷன் போக முடியாது. அவன் தனித்தனியே தன்னை தானே ஆயத்தப்படுத்தி அந்த சமூகத்துக்கு வரணும். பிள்ளைகள் பெற்றோரை சாட்டி நீ வாழ்கின்ற காலம் இது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை சாட்டி சார்ந்து வாழ்கின்ற காலம் இது. நீங்க போங்கப்பா, நான் அடுத்த கிழமை வாரன் போவீங்க. அவனுடைய கிரியைக்கு தக்கதாகத்தான் கர்த்தர் பலன் அளிப்பார். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாக, ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன். இப்போ வாங்க லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். இப்போ என்ன செய்யணுமாம்? அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்தி, அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி, 21வது வசனம், அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கை செய்து அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பி வைக்க கடவன். 2 ஆடு சொல்லிட்டேன். அதுல ஒரு ஆடு போக்காடு, அதுக்கு பேர் போக்காடு. ஆண்டவர் சொன்னார், ஆரோன்ட்ட சொல்லு 2 ஆடு எடுக்கணும், மாட்டுக்கடாவை அது வேற, அது பலியிட்டது பிறகு இது 2 ஆடு எடு, குழுக்கு சீட்டு போடு, கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு ஒன்று, போக்காடாக விடுறதுக்கு மற்றது. அந்த போக்காடாக விடுற ஆட்டை பிடிச்சி அதன் தலையின் மேலே உன் கையை வச்சு இஸ்ரவேலருடைய பாவங்களை அறிக்கை செய்து, இப்போ அந்த ஆட்டை என்ன செய், கலட்டி விடு. அது ஒரே ஓட்டமா வனாந்தரத்தில் ஓடி அது மறைஞ்சிடும். அடுத்த ஆடை பிடி, குற்றமற்ற ஆடு, பாவம் இல்லாத ஆடு. அந்த ஆட்டை பிடித்து பலிப்பீட தண்டையில் கொண்டு வந்து அதை கழுத்தை அறுத்து அதனுடைய இரத்தத்தை பாத்திரத்தில் எடுத்து அந்த ஆட்டினுடைய மகுதி பகுதிகளை பலிப்பீடத்தில் சுட்டெரித்து விட்டு, நீ இப்போ 7 நாள் அவர் ஆயத்தப்படுத்திட்டாரா, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இப்போ நீ வரலாம். கையில் இரத்தம், பயத்தோட பக்தியோட. முதல் ஏனோ தானோ உண்டு போயிட்டு வந்தவர், இப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ உன்னை ஆயத்தப்படுத்தாமல் உள்ள வரையில, வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் நீ வரலாம். பயத்தோட போகிற, சலங்க கேட்குது ஒவ்வொரு அடியில், உடம்பெல்லாம் நடுங்குது. தேவன் அந்த திரைச்சிலையை தாண்டி போனால் தேவ மகிமை இருக்கிறது. முன்னா கெத்தா போனார், இப்போ எல்லாம் உடைஞ்சி போயிட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறான். இரத்தத்தை எடுத்தான் பாத்திரத்தில். 1ஆம் தரம் அந்த கிருபாசான் அந்த மகிமையில் தெளித்தான், 2ஆம் தரம் தெளித்தான், 3ஆம் தரம் தெளித்தான்,
4ஆம் தரம் தெளித்தான், 5, 6, 7ஆம் தரம் தெளித்தான். இதனுடைய அர்த்தம் என்ன? இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நிழல் ஆட்டம். நான் இப்போ சொல்கிறத நல்லா கேளுங்க. ஏன் 7 தடவை தெளிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து 7 இடங்களிலே இரத்தம் சிந்தினார். முதலாவது கெத்சமனே தோட்டம், வேர்வை இரத்தமாய் மாறிற்று. 2வது இயேசுவை காய்பாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அவரை அடித்து தாடை மயிரை பிச்சார்கள், இரத்தம் வந்தது. 3 அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய் மிலாறுகளால் அடித்தார்கள், இரத்தம். 4 அவர் அந்த இடத்துல வினா கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட கூர்மையான முட்களை உடைய விஷ முள்ளுகள் நிறைந்த முட்கிரீடத்தை சிரசிலே வைத்து பொல்லால் அடித்தார்கள், தலையிலே இருந்த இரத்தம். 5வது சிலுவையிலே கரங்களிலே அறைந்து இரத்தம். 6வது சிலுவையிலே கால்களில் ஆணியால் அறைந்து இரத்தம். 7வது அவர் மரித்து போனார் என்பதை நிரூபிக்கும்படிக்கு அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தின போது தண்ணீரும் இரத்தமும் அவருடைய சரத்திலே இருந்து கொட்டினது. இயேசு 7 இடங்களிலே மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தினார். 2 ஆடு, ஒன்று போக்காடு, ஒன்று பரிசுத்தமான ஆடு. ஒன்று பாவத்தால் நிறைந்த ஆடு, ஒன்று பாவமே அறியாத ஆடு. இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகப்பட்ட போது பிலாத்து இயேசுவை காப்பாற்ற பார்க்கின்றான், முடியவில்லை. யூத ஆசாரியர்கள், பரிசேயர்கள், யூத ஜனங்கள் அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள். பிலாத்து கேட்கிற, அப்ப நான் யாரை விடுதலை ஆக்கட்டும்? உடனே அவங்க சொன்னாங்க, துவை விடுதலை செய். யார்? அவன் ஒரு கிரிமினல். அவன் செய்யாத கொலைகள் இல்லை, அவன் திருடாத வீடுகள் இல்லை, அவன் செய்யாத பொல்லாத காரியங்கள் இல்லை. பாவத்தால் நிறைந்தவன், தீமையால் நிறைந்தவன், சமுதாயத்துக்கு எதிரானவன். அவனுக்கு தான் என் மரண தண்டனை இருந்துச்சு. ஜனங்கள் சொன்னார்கள், அவனை விடுதலை செய், பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையிலே அறை. எப்படி அந்த வனாந்தரத்திலே அந்த போக்காட்டின் மேலே பாவங்கள் எல்லாம் திணிக்கப்பட்டது, விடப்பட்டது போல விடப்பட்டான். பாவம் அறியாத அந்த ஆடு பழி செலுத்தப்பட்டது எங்க? தேவாலயத்துக்கு வெளியில். இயேசு தேவாலயத்துக்கு வெளியில், கொல்கொத்தா மலையில், நகரத்துக்கு புறம்பே சிலுவையில் பாவம் அறியாத அவரை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவராய் சிலுவையில் அறைந்தார்கள். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் விளங்கிட்டு? எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், பிறகு 13ஆம் வசனம். எசேக்கியேலை பார்த்து ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். என்ட்ரன்ஸ்ல அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய கவர்னர்ஸ், ராஜாக்கள், அசூரின் குமாரனாகிய பசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே, கேளுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகின்ற மனுஷர். எருசலேம் தேவனுடைய நகரம். ஆனால் இவர்கள், தேசத்தின் தலைவர்கள், தீமையானதை செய்து கொண்டு இருக்கிறாங்க என்று ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப 13ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் இப்படி ஆண்ட சொன்ன தீர்க்க தரிசனம் உரைன். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தான். நல்லா கேளுங்க, எல்லாரும் வாசிங்க. நான் இப்படி தீர்க்க தரிசனம், திரும்ப ஒருக்கா சொல்லுங்க, நான் இப்படி தீர்க்க தரிசனம்
சொல்லுகையில், பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா, பார்த்தீங்களா, விளையாடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சவுல் ராஜாவின் காலங்களிலே பெலிஸ்தியர்கள் பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்நியன் பிடிச்சிட்டு போனாண்டு போட்ட ஆண்டவருடைய பிரசன்னை இல்லாம போகல, தேவனும் போனான். எங்க கொண்டு போனாங்க? ஆனாலும் பெத்சேமேயின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால், சரி, அது பிறகு வாரன். இவங்க போய் அஸ்தோத்துல போய் வச்சாங்க. அஸ்தோத்துனா பெலிஸ்தியருடைய ஒரு பட்டணம். என்ன நடந்தது தெரியுமா? அந்த பட்டணத்தில் 7 மாதம் தேவனுடைய பட்டி இருந்தது. இவங்களுக்கு விளங்கல தொடக்கத்தில், பிறகுதான் விளங்கிச்சு. பட்டணத்தில் இருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பைல்ஸ் வியாதி. தமிழ்ல என்ன பைல்ஸ் வியாதிக்கு? மூளை வியாதி. மூளை இல்ல, இங்க கீழே பெக்கில். ஐயா, நம்ம ஆள்ல விளையாட்ட பார்த்தீங்களா? வேற எங்கேயும் கையை வைக்கல. எங்க வச்சார்? வைக்கக்கூடாத இடத்துல வச்சார். மூலம் வியாதி, பைல்ஸ் வியாதியை கொடுத்த சின்ன பிள்ளைகள்ல இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, லாயர்ஸ்ல இருந்து, ஜட்ஜஸ்ல இருந்து, பெரியவ வரைக்கும். ஏன் தெரியுமா? அது அந்நியர்கள் தேவனுடைய பட்டியை, நீ பிரசன்னத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? முடியாது. அதால தான் நாங்கள் சொல்றோம், பரிசுத்த நற்கருணை எடுக்கிற நேரத்தில் இந்த விக்கிரகங்களை இன்னும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனைகள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்களோட கண்டக்ட் இருக்கிறார்கள். இவ்விதமாக அது எம்மதமும் சம்மதம் என்று சொல்றார்கள். வாய் வைக்க கூடாது என்று சொல்றது இதுக்குத்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், இது நிமித்தம். ஏண்டா, பரிசுத்த நற்கருணையிலே பங்கு பெறுகிறவன் அவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் பான பண்ண கடவன். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறும்படிக்காக செய்கின்ற கம்யூனியன். நீங்க நாள் பார்த்து கொண்டு அந்நியர்களுடைய வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டு நீங்க எங்க வந்து பரிசுத்த நற்கருணையில கைய வச்சீங்க? பவுல் சொல்றான், இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதிப்பட்டு காலத்துக்கு முன்னே மரித்து போனார்கள். நீங்க செத்து போயிருவீங்க, தெரியுமா? அது இப்பதான் ஸ்தோத்திரிக்கிற ஜனங்கள் 7 மாதத்துக்கு பிறகு பயந்து, இதாலதான் நமக்கு இந்த கேடு என்று சொல்லி, இது வேணாம் என்று ராஜாவுக்கு சொல்லி அதை ஒரு கரத்துல போட்டு அனுப்பினாங்க. கரத்துல 2 மாட்டோட போட்டு அனுப்பினாங்க. அது காத்துக்கு வருது. காத் அங்க தாகோன் என்று சொல்லப்பட்டதான ஒரு கோயில் இருந்தது. மன்னிக்கவும், இது வந்து அஸ்தோத்தில். அவர்கள் அந்த 7 மாசமும் தேவனுடைய பட்டியை கொண்டு வந்து அஸ்தோத்தில் இருக்கிற தாகோன் என்கின்ற பெரிய தெய்வத்தினுடைய கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கோயிலில் பூசாரிமார் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. வச்சிட்டு காலையில் வந்து பார்த்தா அந்த அவர்களுடைய தெய்வத்தினுடைய சிலை ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னால கீழே விழுந்து, அது விழவே முடியாது, விழுந்து போய் இருக்கு. அது தெரியாம விழுந்திருக்கு, காத்தடிச்சு விழுந்திருக்கு என்று சொல்லி போட்டு இவங்க நிமித்தி போட்டு போயிட்டாங்களா. அடுத்த நாள் வந்து பார்த்தால் திரும்பவும் அந்த சிலை விழுந்து, தலை வேற, 2 கை வேற, 2 கால் வேற, முண்டமா அந்த சிலை இருந்துச்சு. பயம் வந்துட்டு இப்பதான் ஒரு கரத்தையை உண்டு பண்றாங்க. இனிமேல் இது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. இது பயங்கரம் என்று சொல்றாங்க. ஆண்டவருடைய பெட்டியை அனுப்புறாங்க, எங்கனாலும் போகட்டும். வண்டியில் தண்டை இஷ்டம் போல வருது, யாரும் மனுஷனும் இல்லை சுத்தி வர. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வண்டியில் இருக்கு. இந்த வண்டியில் வந்து எங்க போய் நிக்கிறது என்று சொன்னால் பெத்சேமி என்கிற ஒரு இடத்துல வந்து நிக்குது. என்ன தெரியுமா நடந்தது? அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வயல்ல வேலை செய்து கொண்டிருந்தாங்களா அந்த கிராமத்தாக்கள். அட,
ஏதோ ஒரு சாமான் கரத்தில் வருது, ஆட்கள் இல்லை என்று சொல்லி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், என்ன இது இஸ்ரவேலுடைய பார்டர்ல இருக்கிற ஒரு பட்டணம். அவங்க போயிட்டு அந்த ஜனங்கள் தேவனுடைய பெட்டியை திறந்து பார்த்தாங்க. திறக்கவே கூடாது, திறந்து பார்த்தார்கள். திரும்ப அந்த பட்டணம் முழுவதும் ஜனங்களுக்கு தேவன் மூலம் வியாதியை கொடுத்தார். தெரியுமா, 50,070 பேர் செத்து போனார்கள். ஏன் தெரியுமா? பெட்டியை திறந்து உள்ள பார்த்ததினால. என்ன துணிகரம்! நான் யார் என்று உனக்கு தெரியுமா? பயந்தார்கள். அதற்கு பின்பதாகத்தான் இந்த பெட்டியை அவர்கள் காத்துக்கு அனுப்புகிறார்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நீங்கள் தேசத்திலே பெருகி பழகுகின்ற அந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவது இல்லை. இது எங்கள் நாட்களை குறித்துதான் ஒரு தீர்க்க தரிசனம். அது அவர்கள் மனதில் இனிமேல் எழும்புவதில்லை, அது அவர்கள் நினைவிலே இனிமேல் வருவதும் இல்லை. இது உடன்படிக்கை பெட்டிய பெட்டி கடைசி நாட்கள்ல. அதை குறித்து அவர்கள் விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17 அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். கடைசி காலங்களிலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கி கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடத்திலே சேர்வார்கள். இவ்வளவு சொல்ற நேரத்தில் நீங்க சில நேரம் யோசிக்கலாம், பாஸ்டர் அண்ணோ நமக்கென்ற ஒரு உடன்படிக்கை பட்டியோட்டு செஞ்சு வைப்போமே இங்க. எனக்கு ஏலாப்பா, ஆண்டவர் இப்ப உடன்படிக்கை பட்டியல இருக்கிறவர் அல்ல. அது எங்கேண்டே இன்றைக்கு வரைக்கும் தெரியாது, அது மறைஞ்ச போயிட்டு. இது தீர்க்க தரிசனம். பெட்டி காணப்படாமல் போவதற்கு முன்னே எரேமியா தீர்க்க தரிசி கூடாக ஆண்டவர் பேசினது. ஒரு நாள் வருது, அந்த நாட்களுக்கு பிறகு ஜனங்கள் என்னுடைய உடன்படிக்கை பட்டியை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் எருசலேமின் தேவனை பற்றி பேசுவான். நல்ல கையை தட்டி. இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை பட்டி எங்கண்டு இல்லை, போயிடுச்சு. எங்களுக்கு அந்த உடன்படிக்கை பட்டி தேவையில்லை. எங்களுடைய கிருபாசானம் கல்வாரி திருப்பீடம், கல்வாரி தான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த கிருபாசானத்துக்குள்ளே ஆயத்தம் இல்லாமல் போனால் நம்ம செத்துருவோம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால், அந்த கல்வாரியிலிருந்து புறப்பட்டு வந்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அதால தான் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். கடைசியாக ரோமர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்து இயேசுவினுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பழியாக அவரையே பிதா ஏற்படுத்தினார். இன்றைக்கு கிருபாதார பழி யாரு தெரியுமா? எஸ். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, யார் அது? சொல்லுங்க, இயேசுதான். எல்லாரும் சொல்லல, இயேசுதான் நம்முடைய கிருபாதார பழி. வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து தீமையாக அல்ல, நியாய தீர்ப்பை அல்ல, அவர் நமக்காக நன்மையான ஈவுகளுக்காய் அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். இவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடியே ஓடி வந்தோ, தேவிட்டாத கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் தேவனுக்கே,
தெய்வீக கூடாரமே சொல்லுங்க. சந்நிதியில் தேடியே ஓடி வந்தே என்னை தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உள்ளத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு விசை எழும்பி நில்லுங்க. எல்லாரும் கடைசி நிமிஷங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எழும்பி நில்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இயேசுவே, நீங்க இல்லாம எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்க தான் எங்கள் கிருபாதார பலி, நீங்க தான் எங்கள் கிருபாதார சன்னம். ஆண்டவரே, நீங்க இல்லாம எங்களால் பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூட சொல்லி கூப்பிட முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களுடைய இரத்தம் தான் எங்கள் பாவமற எங்களை கழுவினது. இயேசுவே, உங்களுடைய இரத்தம் தான் எங்களை நீதிமானாக்கி இருக்கிறது. இயேசுவே, உம்முடைய நீதியை தான் நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த நீதியினால தான் பிதாவுக்கு முன்னால போய் நிற்கத்தக்கதான சலாக்கியத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். உங்களோட கிருபையினால தான் ஆண்டவரே இன்றைக்கு நாங்க இந்த நிலையில இருக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களோட கிருபைக்காக நான் ஜெபிக்கிறேன். கேளுங்க. எல்லாரும் ஜெபிக்கல, கையை உயர்த்தி ஜெபிங்க. தாகத்தோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க. விடாம ஜெபிங்க கொஞ்ச நேரம். எல்லாரும் 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 ஆண்டவரே, உங்களுடைய அடுத்த கட்ட அழைப்புக்காக எங்களை நிலைநிறுத்தும்படிக்காக நீதான் ஆண்டவரே எங்களது கையை பிடித்து ஆண்டவரே எங்களை கூட்டி வந்த தேவன். ஆண்டவரே, உமது கிருபையினால எங்களுடைய நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை நினையாது வாழ்ந்து வந்தேன், உம்மை நினையாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை என்னை தெய்வமே. ஓ இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தது மனிதனை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, மனிதனை நரகத்துக்கு தள்ளுவதற்காக அல்ல. நீதிமானை தேடி இயேசு வரல. வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே சொன்னார், மனுஷகுமாரன் பாவியை தேடி வந்தார். நாம் பாவியாய் இருக்கும் போதே இயேசு எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். சபை பாவத்திலே வாழ்கிறவனை நீதிக்குள்ளே நடத்தும்படிக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் சபை. எந்த ஒரு மனிதனாலும் தன்னிடத்தில் இருக்கிற பாவத்தை சபைக்கு வெளியில இருந்து கொண்டு நீக்க முடியாது. ஒரு பாவியான நிலையில சபைக்குள்ள வரும்போதுதான் இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய தியாகத்தை, இயேசு கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தை குறித்து கேள்விப்பட்டு
அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட தன்னை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். சபையில இருக்கிற நாங்க குடிகாரனை பார்த்து நீ குடிய விட்டுட்டு வா சபைக்குன்னு அவனால குடிய விடலாம். அவனை குடியிலிருந்து எப்படி விடுதலையாக முடியுமானா இயேசுவின் இடத்துல வந்தா மாத்திரம்தான். அதை போலதான் பாவத்திலே வாழ்கின்ற ஒரு மனிதன், நான் பாவத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில இருந்து நீக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வருவேன் என்றால் அவன் சாகு வரைக்கும் அவனால் வர முடியாது. ஏனென்றால் பாவத்தை போக்கும் பரிகாரம் சபையில மாத்திரம்தான் இருக்கிறது. எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சபை பாவிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடம். இயேசு பூமிக்கு வந்தது பாவிகளுக்காக. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதனால பாவத்தில் வாழுங்கண்டு எங்களுக்கு ஃப்ரீ வீசா கொடுக்கப்படவில்லை. இல்லை, ஒரு தரம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டாலும் நாம் இடரலாம். ஆனாலும் நாம் திரும்பி எவன் தன் பாவங்களை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து, இது முக்கியம், விட்டு விடுகிறானோ, எல்லாம் சொல்லுங்க, என்ன விட்டு விடுகிறானோ, என்னது விட்டு விட, அவனுடைய பாவங்களை இயேசு என்றும் மன்னிக்கிறார். அவர் என்றும் மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட முடியாத பாவம் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு காரியம் சொல்ல போறேன், நீங்க திடுக்கிடுவீங்க. கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ், ஓரின சேர்க்கையிலே சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த சபைக்குள்ளே எதிர்காலத்தில் வருவாங்க. இதுவரைக்கும் இல்லை, ஆனால் வர போறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அவங்கள பார்த்து? வரக்கூடாதுண்டா இல்லை. இயேசு இருந்தா என்ன செய்வார்? உங்களுக்காகத்தான் சபை. வாங்க, இங்க தான் உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. You can be healed from gay and lesbianism in the presence of God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் இப்படிப்பட்டவர்களை, ஓரின சேர்க்கை உள்ளவர்களை விடுதலையாக்க முடியும். வேற எங்கேயுமே விமோசனை இல்லை, வேற எங்கேயுமே விமோசனை இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், மட்டக்களப்பிலையும் அது வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. அது வந்துட்டு, அதுக்கு மேலே என்னால் சொல்ல இயலாது. 2 நாளாக இந்த மண்டையில் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கு. இவர்கள் சபைக்குள்ள வந்த என்ன செய்யறது? துரத்துறதா? நாங்கள் எல்லாம் லேசா துரத்திடுவோம். இயேசு என்ன செய்வார்? துரத்துவாரா? சேர்த்துக்கொள்வாரா? அதனால பாவத்தில் வாழ்றதுக்கு இல்லை, அவர்களை விடுதலை செய்வதற்காக அவர்களை சேர்த்துக்கொள்வார். ஆமென். அதனால எங்களோட உபதேசம் மாறுமா? ஒரு நாளும் மாறாது. பாவம் பாவம்தான், உபதேசம் மாறாது. சத்தியம்தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். சத்தியத்திலிருந்து நாம் விலக இயலாது. ஆனால் நாம் வாழ்கின்ற உலகம் பொல்லாத உலகம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தா இவங்க எல்லாரும் செத்தே போயிடுவாங்க, அனனியா சப்பீரால போல. ஆனா இன்றைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம் என்றால் அசுத்த கிருபை. கரங்களை உயர்த்துங்க. கிருபையே 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 எல்லாம் கிருபையே 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 கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லாமல் என்னால், உங்க கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லாமல் உங்க கிருபைதானே நான் வாழ்வதுமே. உயிரோடு இருக்கிறதும்
கையெழுத்தி சொல்லுவோமா? கிருபையே, இயேசுவின் கிருபையே, கிருபையே, இயேசப்பாவின் கிருபையே, ஓஹோ கிருபையே, கிருபையே, உம் கிருபை என்னோடே இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. உம் கிருபை என்னோடு இருப்பதாலே நான் அதிகாலை கிருபை ஒவ்வொரு நாளும் ஒருவன் ரட்சிப்படைகிறதுக்கு கிருபை வேணும். ஒருவன் மனம் திரும்புறதுக்கு கிருபை வேணும். ஒருவன் தான் பாவி என்று உணர்றதுக்கும் கிருபை தான் வேணும். தாழ்மையோட வாழ கிருபை தான் வேணும். அந்த கிருபை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், காலை தோறும் உம்முடைய கிருபைகள் என் வாழ்க்கையில பெருகுது. காலை தோறும். அதுதான் அதிகால ஜெபம் அவசியம். அதால தான் அதிகால ஜெபம் அவசியம். ஏண்டா, கிருபை மத்தியான வேளையில் ஆண்டவர் ஊற்றுறதில்லை. கிருபை இரவேல தாரதில்லை. கிருபை அதிகாலை வேளையில தான் கர்த்தரை தேடுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வரப்பிரசாதம், கிரேஸ். இன்றைக்கு நான் உங்களை உந்துகிற காரியம் இதுதான். ஆவியானவர் உங்களில் அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளே இழுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒரு தாகம் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு இருக்கு. அது இந்த தாகம் என்ன தெரியுமா? நான் தேவனை நெருங்க போகிறேன். நான் தேவனோட நெருக்கமாக நான் வாழ போகிறேன். என் தேவனுக்காக நான் வாழ போகிறேன். என்னுடைய அவருக்குள்ள நான் மூழ்க போகிறேன். நான் நெருங்க போகிறேன் என்று சொல்லுகிற அநேகர் இந்த இடத்துல இருக்கு. ஆவியானவர் இதை காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் உங்களுடைய வீடு பரலோகமாய் மாறும். வேலை செய்கிற அறை பரலோகமாய் மாறும். நீங்கள் வாழ்கின்ற வீடு அறை பரலோகமாய் மாறும். நீங்க போய் உட்கார்ந்த உடனே மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். புதிய அனுபவங்களை நீங்க பெற போறீங்க. இல்லாட்டி ஆண்டவர் இப்படி பேச மாட்டார். உங்களை நியாயம் தீர்க்க, உங்களை பயமுறுத்தாட்ட இல்லை. இது இந்த செய்தி உங்களை இழுக்க, என்னை இழுக்க, உங்களை பரிசுத்தமாக்க, என்னை பரிசுத்தமாக்க, அப்படி ஆழங்களுக்குள்ளே உங்களை அழைத்து வரதான் கர்த்தர் இதை பேசியிருக்கிறார். எத்தனை பேர் தேவனோட இந்த ஆழத்துக்குள்ள அந்த ஷக்கீனா மகிமையை காண்கின்ற அளவுக்கு வாஞ்சு, நான் தேவனோட இனி நான் வாழுவேன், தேவனோடு நெருக்கமாக நான் இருப்பேன், அவருக்கு தான் இந்த வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவரே, உங்களோட கிருபையை என் மேலே நிறைவாக ஊற்றுங்கன்னு சொல்கிறவங்க முன்னுக்கு வாங்க. கிருபையே, 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 எல்லாமே கிருபையே, கிருபையே, பலவீன நேரங்களில் உம் கிருபை எந்தன் பலவீனம் நீக்கி அந்த கதறையில கொஞ்சம் பின்னுக்கு எடுத்து உதவி செய்யுங்க. பலவீன நேரங்கள்
நாட்களில் உம் கிருபை என்னை. ஜெபிக்க தொடங்குங்க, நேரம் போகுது. ஓ, நடக்க முடியாமல் தடுமாறி நிற்கும் போது தோளில் சுமந்து செல்லுகின்ற கிருபை இது. ஓ, அப்பா கிருபை பெருகட்டுமே. அருமையான தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் யாவரும் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிமிஷத்தில் இருந்து எங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை செய்ய நீர் ஆரம்பிப்பீராக. உம்மை புதிதான முறையிலே அனுபவிக்க, புதிதான முறையிலே ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள, எங்களுக்கு மேலாக வானத்தின் பலகணிகள் பரலோக வாசல் திறந்திருக்க காணவும், தரிசனங்களை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய சத்தத்தை தெளிவாக கேட்கவும் கிருபை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயை. இவைகள் ஒன்று எங்களை காப்பாற்ற முடியாது என்பதையும், நீங்க ஒருவர் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க போகிறவர் என்பதை உணர்வோட, ஆவியானவரே எனக்குள்ள நீங்க இருக்கிற உணர்வோட ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழ எனக்கு கிருபை தாங்க. உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு விசேஷித்தவர்கள். இந்த குடும்பங்கள் மேலே உடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இறங்குவதாக, உடைய வல்லமை பெருகுவதாக, சமாதானம் பெருகட்டும், உடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே, இருள் அகன்று போவதாக, அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் மென்மேலும் உங்களை பழக்க பண்ணுவார், ஆசீர்வதிக்க பண்ணுவார். ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாக்குமே. நீர் வந்தால் சூழ்நிலை நீர் வந்தால் சூழ்நிலை முடி நீர் வந்தால் மகிமையே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே 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 நீர் போதுமே. Hallelujah, 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 hallelujah.
பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.